Hi friends, welcome to Career Tag channel. இன்னைக்கு நம்ம இந்தியன் பேங்க்ல ரிலீஸ் பண்ண லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் போஸ்டுக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம இந்தியன் பேங்க்ல ரிலீஸ் பண்ண இந்த போஸ்டோட நோட்டிபிகேஷன் பத்தின டீடைல்டு வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து மற்ற டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த வீடியோல இதோட செலக்ஷன் ப்ரொசீஜரை பார்க்கலாம். செலக்ஷன் ப்ரொசீஜர் ரெண்டு மோட் ஆஃப் செலக்ஷன் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணதுக்கான சான்ஸ் இருக்கு. எய்தர் அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்கள டைரக்டா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைன் டெஸ்ட் அதுக்கப்புறமா ஃபாலோட் பை அன் இன்டர்வியூ. பட் மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறமா தான் இன்டர்வியூ வைப்பாங்க. ஆன்லைன் டெஸ்ட் இருந்தா என்னென்ன செக்ஷன்ஸ் வரும், என்ன மாதிரியான டைமிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட். இதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 45 கொஸ்டின்ஸ் வரும். 60 மார்க்குக்கு. இதுக்கான டைமிங் 60 மினிட்ஸ். இங்க ஒவ்வொரு செக்ஷனுக்கும் செப்பரேட்டா டைமிங் இருக்கும். ஸோ செக்ஷனல் டைமிங் கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த செக்ஷனுக்கான டைமிங்ல மட்டும்தான் நம்மளால அந்த செக்ஷனை அட்டென்ட் பண்ண முடியும். ஜெனரல், எக்கானமி ஆர் பேங்கிங் அவேர்னஸ் செக்ஷன் 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ். அதுக்கான செக்ஷனல் டைமிங் 35 மினிட்ஸ். இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு 35 கொஸ்டின்ஸ் வரும், 40 மார்க்ஸ் and time allot பண்ணது 40 minutes. Data analysis and interpretation. இந்த செக்ஷன் வந்து quantitative aptitude section தான் data analysis and interpretation சொல்றாங்க. 35 questions வரும், maximum mark 60 mark. Timing வந்து 45 minutes இருக்கும். So total question 155 questions வரும், maximum mark 200 mark. Total timing 3 hours இந்த exam இருக்கும். இந்த எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்கு. ஸோ நம்மளோட ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் 1/4 ஆஃப் த மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலன்னா அதுக்கு எந்த மார்க்கும் ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ எவ்வளோ பேர் இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும்னா 3 டைம்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமோட மார்க்கை பொறுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் ரிசர்வ்டு கேட்டகரியா இருந்தா 5 டைம்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் வரைக்கும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூக்கான டோட்டல் மார்க் வந்து 100 மார்க். ஸோ மினிமம் குவாலிஃபையிங் மார்க் எவ்வளோன்னு செட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் அன்ரிசர்வ்டு கேட்டகரி ஆர் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தா 40% வந்து அவங்களுக்கான மினிமம் குவாலிஃபையிங் மார்க். SC, ST, OBC, PWBD கேண்டிடேட்ஸாக இருந்தால் 35% வந்து அவங்களுக்கான மினிமம் குவாலிஃபைங் மார்க். பட் இந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க்கை தாண்டியும் கட் ஆஃப் செட் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃபை நம்ம குவாலிஃபை பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ வெயிட்டேஜ் பார்க்க போகிறோம். ரிட்டன் எக்ஸாம் இருக்கு, இன்டர்வியூ இருக்கு. ஸோ ரிட்டன் எக்ஸாம்க்கான வெயிட்டேஜ் வந்து 80% அண்ட் இன்டர்வியூக்கானது 20%. அதாவது டெஸ்ட் வந்து நம்ம 200 மார்க்ஸ்க்கு எழுதுவோம், அதை 80 மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. இன்டர்வியூ வந்து 100 மார்க்குக்கு நடக்கும், அதை 20 மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ டோட்டலா 100 மார்க்குக்கு தான் நம்ம ஃபைனல் ஸ்கோர் இருக்கும். இப்போ ஃபைனலா மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது 2 or more கேண்டிடேட் சேம் மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் வந்து அவங்க டேட் ஆஃப் பர்த் பொறுத்து தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலி நம்ம இந்தியன் பேங்க் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறோம். இதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.